ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, 1000 ருபீஸ் சிட்டு போட்டு ஏவிஆர் சொர்ண மஹாலில் நான் வாங்கியிருக்கிற கோல்டு ஜுவல்லரி பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்ன வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது போன வீடியோவில் நான் வந்து கேட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. நான் பார்த்தீங்கன்னா சிட்டு போட்டிருந்தேன் ஏவிஆர் சொர்ண மஹாலில். நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சிட்டு போட்டிருந்தேன் அதோட ஃபுல் டீட்டெயில் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பில் டீட்டெயில் நான் வந்து எப்போ வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 நவம்பர் 2024. அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து 7300 இருந்தது. சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 101 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கடை பார்த்தீங்கன்னா இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணபுரி சேலம் அங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேலமுக்கு மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா இந்த கடை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 கடை இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கலெக்ஷன்ஸே இல்லை. சரி இங்கே வந்து கலெக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த கடைக்கு போனோம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கலெக்ஷன்ஸே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிரான்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. இந்த 2 கடையிலையும் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் வந்து அந்த கடைக்கு போய் பாருங்கள், அங்கே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஏவிஆர் சொர்ண மஹாலில் டிஸப்பாயிண்டட் ஆகிடுச்சு எனக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டேட்டில் நான் வந்து லாஸ்ட்டாக போய் வாங்கியிருப்பேன். அதனால தான், இல்லைன்னா வந்து சீக்கிரமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரிங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 கிராம் 170 மில்லிகிராம்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா 25 மில்லிகிராம் பார்த்திங்கன்னா ஸ்டோனுக்கு வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிராம் 145 மில்லிகிராம்ஸ் இருக்குது. இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18.9% இதுக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 10,027 ருபீஸ் இருந்தது. இந்த கலர் ஸ்டோன் இருந்ததுனால கலர் ஸ்டோனுக்கு பார்த்திங்கன்னா 62 ருபீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பில் டீட்டெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன், அதை வந்து காய்க்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து காயின் வாங்கியிருந்தேன். காயின் பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம்ஸு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம்ஸே இருந்தது. மற்ற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 515 மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து மங்களில் வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இந்த ஏவிஆரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸப்பாயிண்டட் பார்த்திங்கன்னா இந்த கடையில் பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. 18.9% பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இவ்வளோலாம் கொடுத்து நம்ம வந்து இந்த கோல்டு காயினே நம்ம வந்து வாங்குறதுக்கு ஜுவல்லரியே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தோம். பார்த்திங்கன்னா நான் வந்து சிட்டு மூலியமாக போனதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து வராது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஏவிஆர் சொர்ண மஹாலில் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். பார்த்திங்கன்னா ரிங்குக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. 100 மில்லிகிராம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து 100 மில்லிகிராம்ஸ் இன்னொன்று வாங்கியிருக்கேன். அதுக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்தான். எந்த கடையிலையும் பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் போட்டது கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த கடையில் இவ்வளோ போட்டிருக்காங்க. நான் வந்து சிட்டு மூலிமா போனதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் நான் வந்து சொல்கிறேன். பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா. சேல்ஸில் வந்து 2 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. வேஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 2245 ரூபா. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1476 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3723 ரூபா. இவ்வளோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சிட்டில் பே பண்ணது பார்த்திங்கன்னா 11,000 நான் வந்து சிட்டில் பே பண்ணியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக கிராம்ஸ் எவ்வளோ ஆட் ஆயிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த சிட்டு காமி நான் வந்து இங்கே சைடில் பார்த்திங்கன்னா வீடியோ நான் வந்து போடுறேன். அதில் பார்த்திங்கன்னா 1 கிராம் 709 மில்லிகிராம்ஸ் இருந்தது. நான் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நான் வந்து 36 மில்லிகிராம்ஸ் வந்து நான் கொடுத்து வாங்கியிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா 64 மில்லிகிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி என்ன வாங்கலாம் அப்புறம்
நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா சரி நம்ம கோல்டு காயினே இன்னொரு 100 மில்லிகிராம்ஸ் நம்ம வந்து வாங்கிடலாம், எக்ஸ்ட்ரா காசு போனாலும் சரி அப்படிங்கிறது வாங்கிட்டேன் நான். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இந்த ஸ்டோன் வெயிட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்திருக்கும். ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி எனக்கு வந்து இவ்வளோ இருக்குது. இந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 15,210 ருபீஸ் வருது. 15,210 ரூபா வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா சிட்டு மூலயமா போனதுனால இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நெட் பேமெண்ட் கேஷ் நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ லெஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து அதில் வந்து லெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 11,485 ருபீஸ் இருக்குது. ஜிஎஸ்டி 3% போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 11,830 ருபீஸ். நான் வந்து கேஷ் பார்த்தீங்கன்னா 830 ருபீஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நகைச்சீட்டில் வந்து கிடைச்ச ப்ராஃபிட். எனக்கு அப்போ போய் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து 15,000 ஆயிருக்கும், 15,300 ஆயிருக்கும். இப்போ நான் வந்து 11,800க்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மில்லிகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நான் வந்து என்ன ஜுவல்லரி வாங்கியிருந்தேன், அது என்ன மாதிரியான கலெக்ஷன் அப்படிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரிங்கு. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து ரிங் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரிங் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த ரிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிங் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா கோல்டு காயின் நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். 100 மில்லிகிராம்ஸ் ஒன்று, 500 மில்லிகிராம்ஸ் ஒன்று நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து ஏவிஆரில் வாங்கினது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இப்போ காயின் காட்டுறேன் எப்படி நம்மளுக்கு வந்து பேக்கேஜிங்கில் தந்தாங்க அப்படின்னு. காயின் இது பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம்ஸ், இது பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம்ஸு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இதில் தந்திருப்பாங்க. இந்த மாதிரி சீல் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தந்திருப்பாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காயினில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மென்ஷனே பண்ணல அவங்க. நம்ம வந்து அதே கடையில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள இது கோடு வந்து இது பண்ணி அவங்க வந்து வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஏவிஆர் சொர்ண மஹாலில் சிட்டு போட்டு இவ்வளோ ஜுவல்லரி நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ரிங்கு நான் மட்டும் வாங்கிடலாம் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிங் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுனால பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டு மற்றது பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டு காயினாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அவங்க கேட்டாங்க. இல்லை நம்ம வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 500 மில்லிகிராம்ஸ் தான் இருக்குது, அதுக்கு போய் என்ன வந்துட போகுது, சரி நம்ம வந்து கோல்டு காயினாக நம்ம வந்து வாங்கிடலாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கோல்டு காயினாக நான் வந்து வாங்கினேன். இந்த 100 மில்லிகிராம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 36 மில்லிகிராம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்மியாக இருந்தது. அது நான் வந்து கோல்டு ரேட் நான் வந்து கொடுத்து நான் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 830 ருபீஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். டோட்டல் பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருப்பேனே. எனக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3,723 ருபீஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட் இருந்தது. நான் வாங்கினது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரான டீட்டெயில் வந்து இந்த வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்க அந்த மாதிரி கிளியர் டீட்டெயில் வேணும்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.